ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி ரைஸை வச்சு முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக வீட்டில். இன்றைக்கி நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 4 வரமிளகா, ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு 12 பல்லு பூண்டு, ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஒரு கட்டி பெருங்காயம். இன்றைக்கி வந்து 1 கேஜி இட்லி ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம கல் எடுத்திருக்கோம், பொட்டுக்கல் எடுத்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டே வந்து அதை ஊற வச்சுருக்கேன் அரிசியை. ஒரு 2 hours 3 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போது பொட்டுக்கல்லையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பொட்டுக்கல்லையை வந்து நைஸாக அரைச்சி சைடில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் 1க்கு 2 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போது மாவாட்டிகிட்ருக்கோம். இட்லி ரைஸை வந்து மாவாட்டிகிட்ருக்கோம். அது கூட இதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் அந்த இஞ்சி, பூண்டு, வரமிளகா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி மாவு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பொட்டுக்கல்லையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ண போகிறோம். அந்த டஃப்புக்கு வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் பட்டரும் ஒரு கை எள்ளும் வந்து சேர்த்த போகிறோம். அது கூட காய்ச்சின எண்ணெயும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு டஃப்பில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சைடில் வந்து நம்ம எண்ணெயும் வந்து காஞ்சிட்ருக்கு முறுக்கு சுடுறதுக்காக. முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பிடியை வந்து எடுத்துக்கோங்க. அதில் தான் வந்து இந்த முறுக்கு சுட முடியும், இந்த அரிசி முறுக்கு. ஸோ அதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம மாவை வந்து உள்ளே வச்சு இப்படி பிழிஞ்சு விட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ரவுண்டாக பண்ணிங்கன்னா இது எங்கள் வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற அந்த பிடியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதில் வந்து முறுக்கு நல்லா வருமோ நீங்கள் அந்த பிடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 லிட்டர் எண்ணெயை வந்து ஒரு அயர்ன் வடச்சட்டியில் வந்து காய வச்சுருக்கோம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு முறுக்காக போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா அந்த நுரை வரும். ஸோ நுரை வந்து கம்மியான உடனே முறுக்கு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா நுரை வருது. இப்போ முறுக்கு வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு. நுரையும் பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போது அடுத்தது வந்து நம்ம இன்னொரு பக்கம் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். சைடில் வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் இதுக்கு போடுறதுக்காக முறுக்கும் வந்து புழிஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரவுண்டாக புழிஞ்சுக்கோங்க. இப்போ முறுக்கு வந்து வெந்தாச்சுங்க. இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டி இப்போ முறுக்கு வந்து எடுத்தாச்சுங்க. சூப்பராக நம்ம வீட்டில் ஒரு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள்.
மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.